அதிமுக கொண்டு திட்டத்தை எத்தனை தூரம் நீங்க நிறுத்திருக்கீங்க? ஏன் வடவழி பாலம் ஆச்சு? என்னப்பா என்னாச்சு? அதாவது தொடர்ந்து பொய்யா கோவை மாநகராட்சி மாமன்றம் கூட்டம் கோவை மாநகராட்சி பிரதான அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கோவை அவிநாசி சாலையில் GT நாயுடு மேம்பாலம் திறக்கப்பட்டதற்காக சிறப்பு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் கொண்டுவரப்பட்டு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் வாசிக்கப்பட்டது. அப்போது அதிமுக மாமன்ற உறுப்பினர் பிரபாகரன் இந்த திட்டத்தை கொண்டு வந்த முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் முன்னாள் அமைச்சர் வேலுமணி ஆகியோருக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். அப்போது திமுக மாமன்ற உறுப்பினர் ஒரு சேர ஒன்றிணைந்து அதிமுக மாமன்ற உறுப்பினர் பிரபாகரனிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் சிறிது நேரம் பரபரப்பான சூழல் எழுந்துள்ளது. பின்னர் சிறப்பு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தை எதிர்த்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் முன்னாள் அமைச்சர் வேலுமணி வாழ்க்கை என கோஷமிட்டபடியே அதிமுக உறுப்பினர்கள் பிரபாகரன் மற்றும் ரமேஷ் வெளிநடப்பு செய்தனர். இதனால் கோவை மாநகராட்சி கூட்டத்தில் பரபரப்பு நிலவியது. தமிழ்நாட்டிலேயே மிக நீளமான பாலம் புதிதாக அவனாசி ரோட்டில் திறந்துள்ள 10.1 கிலோமீட்டருக்கு இந்த பாலத்தை கொண்டு வந்தது திமுக தான் என்று ஒரு பொய்யான ஒரு பதிவை மாமன்றத்தில் பதிவு செய்தார்கள். அதற்கு கண்டனம் அதற்கு நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ன சொன்னோம் என்றால், இந்த பாலத்தை கொண்டு வந்ததற்கு ஓப்பன் பண்ணி முதலமைச்சருக்கு நன்றி சொல்கிறீங்க. அதே மாதிரி இந்த திட்டத்தை கொண்டு வந்த கோவைக்கு பெருமை சேர்க்கின்ற இந்த திட்டத்தை பாலத்தை கொண்டு வந்த முன்னாள் அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் SP வேலுமணி அவர்களுக்கும் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கும் ஒரு நன்றி சொல்லி தீர்மானம் நிறைவேற்றணும் நாங்கள் கேட்டோம். அதுக்கு திமுக காரங்க பச்சை பொய், அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 5% தான் வேலை நடந்தது, நாங்கள் தான் பண்ணோம்னு சொல்லி ஒரு பொய்யான தகவலை பதிவு பண்ணோம். அதை கண்டித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெளியே செய்திருக்கோம் இன்றைக்கி மாமன்ற உறுப்பினர் கோவையில்.